சென்னையிலிருந்து. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடங்குறோம். ஏன்னா 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு 6 மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார். ஸோ அப்போ அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ சனி வக்ரம் இருக்குது. ப்ளஸ் என்னென்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிறார். ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள், கிரகத்தோடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும், ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்கழி மாதத்தில் நிறைய பேர் இந்த பூசணி பூ வச்சுருப்பாங்க. ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து விடிய காலையில் அந்த பூசணி பூவை வந்து வாசலில் வச்சு கோலம் போடுவாங்க. அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும். ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது. ஏன்னா மார்கழி மாதம் என்னன்னாக்கா ஆண்டாள் வந்து அந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறதுக்கு திருப்பாவை படம். அப்போ என்னன்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு. அப்போ என்னன்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய இப்போ பூசணிக்காயை காணோம், பூசணி பூவையும் காணோம். அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு, ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்னக்கா நைட்டு விடிய காலையில் எழுந்திரி சோம்பேறித்தனம் போட்டு நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம். அது வந்து பலன் தராது. ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நியரில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணகினை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் O2 போயிட்டு உள்ள O3 மாறும். புரியுதுங்களா? இந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போ இந்த O3 வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையும் இதில் இருக்குது. அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோடு. அப்போ திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன், கணவன், வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு, அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து, ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம் செய்வது தான் சிறப்பான தன்மை. ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்வது, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு, ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு. எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எவ்வாறு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலயமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஒரு பெண்ணுடைய பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சிறிய குடும்பம் சார்ந்த விஷயம், ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும். அந்த தீர்வு இப்போ உங்களுக்கு சுமூகமாக நடந்திருக்கும் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தந்தையோட வருகை என்பது எதிர்பார்க்கலாம். நிறைய துளாராசிக்காரர்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வருவார். இவ்வளோ நாள் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க, அவர் வரேன்னு சொல்லியிருப்பார், இல்லை வந்துட்டு போயிருப்பார். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு வருவாங்க. நிறைய பேரோட வீட்டுக்கு வந்து இந்த குருமார்கள் வருவாங்க. நீங்கள் ஒரு ஆசைப்பட்ட அந்த விஷயம் இல்லையா, இல்லை ஒரு குரு இருப்பாருங்க, குருவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அந்த மாதிரி யாராவது இருக்கக்கூடிய நபர்களுடைய வருகையை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். மேலும் என்னென்னாக்கா நிறைய விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு
மாற்றங்கள் என்பது இருக்குது. தொழிலில் ஏற்பட்ட அந்த ஒரு சேஞ்சஸ் மாறப்போகுது. தொழில் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த ஒரு தொழில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு தடைப்பட்டு இருந்திருக்கும். அந்த தடைப்பட்ட விஷயம் இப்போ மாறி நல்ல விஷயமா மாறப்போகுது. ஏன்னா தொழிலில் வந்து கூட இருந்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனாலே தொழில் விரயம் இல்லை தொழிலே இல்லாமல் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் இப்போ மாறி தொழிலில் வந்து ஒரு சுமூகமான ஒரு போக்கு இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசிக்காரர்கள் இப்போ பேசக்கூடிய பேச்சிலே பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நிறைய பேசுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீட்டிலுடைய நிறைய அந்த நோய்த்தன்மை பற்றி பேசுவாங்க. நோயை வந்து சரியாக இருக்கா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னா வச்சுக்கல உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்கும், அதை பற்றின பேச்சு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கு இல்லை யாருக்கா ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றிய பேச்சு இருக்கும். இல்லை நிறைய பேர் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனையை வந்து நிறைய இந்த காலகட்டத்தில் அசை போடக்கூடிய தன்மைகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா எது நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகளை நிறைய பேர் ஈடுபடுவாங்க. இந்த காலகட்டம் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க, தொழில் படிப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கிறதுல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். சில பேர் என்ன இருக்குது, இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசிக்காரர்கள் வந்து இந்த கண் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான அந்த கேட்ராக்ட் சர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பார்த்தீங்கன்னா 9ல் குரு பகவான் இருக்கார். ஸோ அதனால் என்னக்கா நீங்கள் உங்கள் தந்தையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னாவோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு என்னக்கா மனம் எண்ணிய ஆசைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு மாயையாக இருக்கும், ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருந்திருப்பாங்க. ஏன்னா 5ல் ராகு பகவான் இருந்து என்ன பண்ண ஒரு கற்பனை உலகத்தில் உங்களை உட்கார வச்சுருப்பேன். அந்த கற்பனை உலகத்துக்கு குருவோட அருள் கிடைக்கும் போது, இப்போ நம்ம வண்டி மட்டும் வாங்கினா போதாது இல்லையா, கூட பெட்ரோல் போடும் போதுன்னு வண்டி நகரும். ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த கற்பனை நிஜமாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலம் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஆன்மீக பயணம், சிறு தூர பயணங்கள் நிறைய இருக்கும். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பூஜைகளை பண்ணிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு குரூப் ஒன்று சேர்ந்துருக்கும். இப்போ துலாம் ராசியை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு ஆன்மீக வட்டம் என்பது இருக்கும். அந்த ஆன்மீக வட்டத்தின் வழியாகவே நிறைய என்ன சொல்லுவாங்க, அந்த போட்டு கொடுக்குற சின்ன சின்ன தொல்லைகளும் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் குருவோட ஆசீர்வாதம் இருக்கிற நிறைய ஒரு லாட்ரி யோகம்லாம் இருக்கும். ஸோ இந்த காலத்தில் பரிசு சீட்டு வாங்கினீங்கன்னா லாட்ரி யோகம், குறிப்பாக 5ஆம் நம்பர் உள்ள அந்த லாட்ரி எடுத்து பாருங்கள். 5 இல்லை 3 கூட்டுத்தொகை 5 3 வரக்கூடியது, இல்லை 3 5 வரா மாதிரி ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பரிசு தொகை விழும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுன்னு நம்ம சொல்லலை, ஏதாவது விழுவதற்கான சாத்தியக்கூறு சும்மா ஒன்று வாங்கி தான் பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு எப்போதும் என்னக்கா குரு அருளால் கொண்டு திருவருளை பெற முடியும். அப்போ என்னென்னாக்கா குருவை நல்லா பிடிச்சிக்குங்க. நிறைய பேர் இந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு செய்வாங்க. நிறைய பார்த்திங்கன்னா அந்த குரு உபதேச புத்தகங்கள், ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை அதிகமாக வரும். உங்கள் வீட்டுக்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புத்தகம் வரும், குரு சார்ந்த ஒரு ஆன்மீக புத்தகம் யாராவது உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஏதாவது இல்லை இந்த கந்த சஷ்டி கவசம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த சித்தர் பாடல்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிசாக கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா துலா ராசிக்காரர்கள் சில இடங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கௌரவ பதவிகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள் எல்லாமே ஒரு டெம்பரவரி போஸ்ட், ஏதாவது இந்த ஒரு மீட்டிங் நடக்குது, நீ இதை பொறுப்பேற்று நடத்து, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது ஒரு குறுகிய கால ஒரு முக்கியத்துவம் இருக்கும், ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த முக்கியத்துவம் வேற ஒரு ஆளுக்கு போகும். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக துலா ராசிக்காரர் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யம் பெருக குரு வழிபாடு சிறந்தது, இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்தது. குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.